गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, ஆனி மாதம் 32ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி மதியம் 12:28 மணி வரைக்கும் துவிதியை திதி, பின்பு திருதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1:03 மணி வரைக்கும் பூச நட்சத்திரம், பின்பு ஆயில்ய நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய ஒரு சுப தினமாக இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 1:03 மணி வரைக்கும் மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல ஆட்சி பெற்றவராக அமர்கிறார். இன்றைய தினத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானால நமக்கு சொத்து சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும், வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும், இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருக்குது அப்படின்னா, இந்த முயற்சிகளுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தோ, மாமனார் வழியிலிருந்தோ ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சொத்து வாங்குறீங்க, வாகனங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுடைய தம்பி தங்கைகள் வழியிலிருந்து உதவிகள் இருக்கும், இல்லைன்னா மாமனார் வழியிலிருந்து உதவிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினத்துல ஒரு வீடு மாற்றம் செய்யலாம், வீட்டில் ஒரு மாற்றத்தை செய்யலாம்ங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வாகனத்தில் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. இடமாற்றம் செய்ய இருக்கிறீங்க, டாக்குமெண்ட் வேலைகள் செய்ய இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வேலைகள் குறித்து உங்களுடைய அம்மாவுடனான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் ஆர்வ நிலைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து நுணுக்கமாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. படிப்பில் ஆர்வம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க, வாகனம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் நிறைந்திருக்கோ அந்த மாதிரியான விஷயங்களை அதுல ஈடுபடுத்தணும், புகுத்தணும் அப்படிங்கிற முயற்சிகள் அதிகமா இருக்கும். இல்லை அந்த மாதிரியான அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய சொத்துகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சொத்து சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்லை சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்கன்னா இதுல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது அரக்கு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல சகோதர ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற தினம்.
வெற்றிகளை தரும் தினம். எந்த முயற்சிகள் செய்தாலும் நல்ல முயற்சிகளுக்காக ஈடுபடும் போது அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஆர்வங்களும் அதிகமானதாக இருக்கும். ஆர்வங்கள் நிறைந்த தினம். குறிப்பாக ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வங்கள் இருக்கும். அதே மாதிரி கலைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு கலைகளை கற்றுக்கக்கூடிய எண்ணங்களும் ஈடுபாடுகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்களும் அதிகமாக இருக்கும். வருமானத்தை நாம் பல வழிகளில் ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இருக்கிறதுனால நல்ல முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய தினமாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு சான்றிதழோ ஆவணங்களோ பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்களோ இன்றைய தினத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி முயற்சிகள் செய்யும் போது குடும்பத்தார்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்குது. ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் முயற்சிகள் இதில் ஈடுபாடுகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலானோருக்கு இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் கடித ரீதியிலான தொடர்புகள் தகவல் தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஆண்டாள் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தனஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறதுனால பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். பணவரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். நீங்களே வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணங்களுடையவர்களாக இன்றைய தினத்துல இருப்பீங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினம். அதே மாதிரி தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல சாதுரியமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் இன்றைய தினத்துல. உங்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை எப்படி பேசி அந்த விஷயத்த சரிவர முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தெரிந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. கலகலப்பாக பேசக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால பேச்சு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மேன்மைகளை தரக்கூடிய தினம். படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கிறீங்கன்னா படிப்புல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி கலைகளை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் எந்த விதமான கலைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கலைகளிலும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் அழகான முகத்தோற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெளிவான நபர், சாதுரியமாக பேசி எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. குடும்பத்திலையும் ரொம்ப ஒரு இனிமையான சூழல் நிலவும். இவ்வளோ நாளாக சண்டை சச்சரவுகள் இருந்த குடும்பத்துல எல்லாம் இன்றைய தினத்தில் அதெல்லாம் குறைந்து ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ராமபிரான் வழிபாடு. கடகராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார்.
இன்றைய தினத்துல ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மிகவும் நன்மைகளை தரக்கூடிய தினம். எந்த மாதிரியான நபரா இருப்பீங்கன்னா, சாதுரியமான நபர், தெளிவான நபர், கலகலப்பான நபராகவும் இன்றைய தினத்துல இருப்பீங்க. எந்த விஷயத்துல எப்படி நுணுக்கமாக செயல்படணும், எப்படி சாதுரியமாக செயல்படணும் அப்படின்னு செயல்படக்கூடிய நபர். அது மாதிரியான சிந்தனைகள் இன்றைய தினத்துல இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. இன்றைய தினத்துல உங்களுக்குன்னு சின்ன சின்ன செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் உங்களுடைய தேவைக்காக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒரு சிலர் மறைமுகமான ரகசியமான விஷயத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஈடுபடும் போது நீங்க ரொம்ப டேலண்டாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். கடன்களை அடைக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கு. இன்றைய தினத்துல ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல ஓரளவு குறையும். ரொம்ப இயல்பான கலகலப்பான நபராக இன்றைய தினத்துல நீங்க இருப்பீங்க. அழகான தோற்றங்கள் உங்களிடம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. விரைய செலவுகள் மட்டும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். இன்றைய தினத்துல பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். விரயஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால சின்ன சின்ன விரய செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு. தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்வதை முடிஞ்ச அளவு நாம இன்றைய தினத்துல குறைத்து கொள்ளலாம். ஆசைக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். விரும்பிய விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். அதுல எது தேவை அப்படிங்கிறத பார்த்து நாம செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு சிலர் விரும்பிய விஷயங்களுக்காக முதலீடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஈடுபாடுகளும் கொண்டிருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நல்ல நிம்மதியான உறக்கங்கள் இருக்கும். நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையும். விரும்பிய வெளிநாடு முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். வெளிநாடு சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்துல நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினத்துல நீங்க மறைமுக விஷயங்கள் எடுக்கிறீங்க, ரகசிய விஷயங்கள் எடுக்கிறீங்க, வெளிநாடு முயற்சிகளை செய்றீங்க, கடன்களை அடைக்கிறீங்க. இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அக்கா வழியிலேயோ அண்ணன்கள் வழியில இருந்தோ ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நன்மைகளை தரக்கூடிய தினம். நல்ல விதங்கள்ல செலவுகளை செய்யும் போது நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து விரைய செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதுல கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருந்தா தாராளமா இன்றைய தினத்துல செய்யலாம். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார்.
லாபஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால பல்வேறு லாப நிலைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். விரும்பிய விஷயங்கள்ல செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கும். எந்த விஷயங்கள் வழியில லாபங்கள் இருக்கும்னு பார்த்தா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். புதிதா தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க, தொழில் தொடங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா நீங்க விரும்பிய விஷயங்கள்ல இதுல ஈடுபடுவீங்க. விரும்பிய தொழில் முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள், இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. வெற்றிகளை தரக்கூடிய தினம். நல்ல முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல மேற்கொள்ளலாம். அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய சூழல்கள் உள்ளது இன்றைய தினத்துல. இன்றைய தினத்துல ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான தேவைகளுக்காக விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையும். விரும்பிய வெளிநாடு முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். இதெல்லாம் நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நன்மைகளும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய தினம். ஒரு சிலருக்கு அவங்களுடைய மாமியார் வழியிலிருந்தோ தொழில் வழி நபர்கள் வழியிலிருந்தோ இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. துலா ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் ஈடுபாடுகளும் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. தொழில் தொடங்க இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்க, அல்ல தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில் வளர்ச்சிகளுக்கு அப்பா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுடைய அப்பா தொழிலுக்காக சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. தொழில் சம்பந்தமான விஷயங்களை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் நிறைவேறக்கூடிய தினம். நாம வெளிநாடோடு ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளும் இன்றைய தினத்துல அமையும். இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் தாராளமாக இன்றைய தினத்துல நாம ட்ரை பண்ணலாம். இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான இடங்கள்ல ரொம்பவும் சிறப்பான நபர், நுணுக்கமாக செயல்படக்கூடிய நபர். எந்தவித பிரச்சனையை எப்படி சாமர்த்தியமா செயல்படுத்தணும், எப்படி சரியா நீக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிந்து அதன்படி செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. தொழில் சம்பந்தமான இடங்கள்ல கலகலப்பான நபராகவும் இருப்பீங்க. தேவையில்லாத டென்ஷன், பிரச்சனை இதெல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமான இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் உயரக்கூடிய தினம். நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய தினம். நல்ல தொழில் முயற்சிகளை இன்றைய தினத்துல செய்யலாம். இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான தொழில் சார்ந்த முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கற்பித்தல் துறைகளில் ஆசிரியர் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் மதிப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு துறைகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த துறைகள்லையும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல கணிதம் சம்பந்தமான துறைகள்ல ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கூட்டுறவு சம்பந்தமான துறைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பல்வேறு துறையிலையும் மதிப்பை பெறக்கூடிய தினம் இன்றைய தினம்.
உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினம் இன்றைய தினம். நல்ல முயற்சிகள் இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமும் இன்றைய தினம்தான். குறிப்பா பார்த்தீங்கன்னா வெளிநாடுல வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உள்ளூர் பகுதிகளில் இருக்கும்போதுன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி நாம் அந்த நன்மதிப்பு பெற வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இறை சம்பந்தமான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க. பெரிய அளவு பூஜைகளை எடுத்து செய்ய இருக்கிறீங்க. பெரிய அளவு கட்டுமான பணிகள், கோவில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த துறைகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல செயல்படலாம். சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தை, அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியாக இருக்கும். இந்த உறவுகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தான தர்மம் சம்பந்தமான சிந்தனைகள் குறித்த முயற்சிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி செயல்பாடுகள்லையும் நாம கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கு. அரசியல் துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. சட்டத்துறைகள், நீதித்துறைகள்ல இருக்கிறீங்கன்னாலும் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகளை செலுத்தலாம். வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகள், வெளிநாடு வேலை, தொழில் சார்ந்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு புதிதான முயற்சிகள்லையும் கவன நிலைகள், நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கு. இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தை கவனமாக செயல்படுத்த வேண்டிய தினம் இன்றைய தினம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல அதை எடுத்து செய்யலாம். அப்படி செய்யும்போது நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல திருமண சம்பந்தமான விஷயங்கள், வரன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இடையூறுகள், ஏமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல செயல்படலாம். இன்றைய தினம் மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனைவி வழியிலையோ, நண்பர்கள் வழியிலையோ, பார்ட்னர்கள் வழியில இருந்தோ ஏமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவன நிலைகள் அவசியமாக இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் செய்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். நீங்களும் போய் அந்த வேலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை தெரிந்து கொள்ளுவது சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினத்துல. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பொது காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், அதுல கவன நிலைகளை செலுத்த வேண்டிய சூழல்கள் இருக்கு. ஒரு பொதுவான சமுதாய ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்களை கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வேலைகள்ல கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் உள்ளது.
உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் இடையூறுகளை தரக்கூடிய தினம். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருந்தால் கவன நிலைகளோடு பயணிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெளியிலிருந்து ஒரு சரியில்லாத ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் குறைவானதாக இருக்குது. இன்றைய தினத்தில் எல்லா முயற்சிகள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சுப செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கும் இன்றைய தினத்துல. திருமணம் சார்ந்த விஷயங்கள் வழியிலையோ, வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வழியிலையோ, அதே மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையோ, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வழியில செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறது. புதிதாக வரன் பார்க்க விரும்பக்கூடிய நபர்கள் வேலை இடங்கள்ல, தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வரன் பார்க்க முயற்சிகள் செய்யலாம். தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல உள்ளது. இன்றைய தினத்துல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே ஒரு இணக்கமான செயல்கள் இருக்கக்கூடிய நேரத்திலையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஒரு சில நேரத்துல இருக்கலாம். கொஞ்சம் அதுல கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் உள்ளது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகள் அமையும். வெளிநாடு வேலை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். பொது காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்துல உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால கவன நிலைகளோடு பேச வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. கருத்து மோதல் விஷயங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யார் வழியில பேசும்போது கவனங்கள் அவசியம், யார் வழியில செலவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் வழியில, நெருங்கிய உறவுகள் வழியில, நெருங்கிய நண்பர்கள் வழியில, இவங்க வழியில இருந்தெல்லாம் செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்லைன்னா கருத்து மோதல் விஷயங்கள் ஏற்படுறதுக்கான சூழல்கள் இருக்கு. இன்றைய தினம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். அதனால பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினம் இன்றைய தினம். இந்த பூர்வீகம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை முடிஞ்சளவு தவிர்க்கலாம். இல்லை எடுக்கும் போது கருத்து மோதல்களோ வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலையில கவன நிலைகள் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. வயிறு சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்தலாம் இன்றைய தினத்துல. வயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்ல கவன நிலைகளை செலுத்தலாம். இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல ஏற்படும். அதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக உள்ளார். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகமாக இருக்கும். பூர்வீக சம்பந்தமான சொத்துகள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள், இதுல ஈடுபாடுகளை காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நுணுக்கமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், சாதுரியமாக ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள், இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினத்துல புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டில் குழந்தை பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்த ஊர்ல, பூர்வீக ஊர்ல ஒரு வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கும். வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. இது குறித்த ஈடுபாடுகள் சொந்த ஊர்ல செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் இன்றைய தினத்துல. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைகளில் ஈடுபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய தினம். பல்வேறு கலைகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நாட்டங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுதியான நாட்டங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாட செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.